ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ டெக் டாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய 5 ஏஐ டூல்ஸ் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஏஐ டூல்ஸை வந்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அடிஷ்னலாக உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஏஐ டூல் பற்றி தெரிஞ்சிருந்தாலோ, அல்லது நான் சொல்லக்கூடிய இந்த ஏஐ டூல்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு நல்ல ஏஐ டூல் இருக்குது அப்படின்னாலோ அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அது நம்மளுடைய வியூவர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் ஏஐ டூல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா techtoppers.com. இந்த வெப்சைட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷனை டைட்டில் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், ஒரு அட்ராக்டிவான ப்ரெசன்டேஷனை ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் வந்து பண்ணிட முடியும். சப்போஸ் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமாக டைம் எடுக்குது அப்படின்னா, உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான் இந்த techtoppers.com. ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு அடுத்து முக்கியமான ஒரு ஏஐ டூல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளை ஜெனி. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுல ஒரு லேக் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய ஜாப் சர்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு இந்த ஏஐ டூல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி ஜாப் சர்ச் பண்ணணும், உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து எது வந்து லேக்காக இருக்குது, எதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், நீங்கள் எதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ டூல் உங்களுக்காக வந்து செஞ்சு அனலைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஏஐ டூலை நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அல்லது நீங்கள் ஜாப் வந்து இப்போ சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஏஐ டூலை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதற்கு அடுத்து மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு ஏஐ டூல் என்ன அப்படின்னா கிராமர்லி ஏஐ டூல். நீங்கள் கண்டிப்பாக இது பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி சாட் ஜிபிடி, ஜெமினி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ டூலாக இருக்கோ, அதே மாதிரி இந்த கிராமர்லி அப்படிங்கிற இந்த ஏஐ டூலும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏஐ டூல். ஓகேங்களா? ஸோ இது எதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் ரைட் பண்ணும்போது, இல்லைனா இமெயில் ரைட் பண்ணும்போது கிராமர்ஸை செக் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி அந்த சென்டென்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கும் இந்த கிராமர்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஆடானை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோ, அல்லது உங்களுடைய ஜிமெயிலை கொடுத்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமர்லியை ரொம்ப ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இமெயில் ரைட் பண்ணுறதுக்கு, ஆர்டிக்கிள் ரைட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமர்லே ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஏஐ டூலை கண்டிப்பாக செக் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதற்கு அடுத்த முக்கியமான ஒரு ஏஐ டூல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டர்போலர்ன் ஏஐ. ஸோ இந்த ஏஐ டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு செஷன் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஒரு சார் அல்லது மேடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அதை கவனிக்காமல் நோட்ஸ் எடுக்கிறதுல ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஏஐ டூல் தான் இது. இந்த ஏஐ டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய அந்த எடுக்கிறாங்க பார்த்தீங்களா லெக்சர்ஸை, அந்த லெக்சர்ஸை வந்து கவனித்து அதை நோட்ஸ் ஃபார்மெட்டுக்கு வந்து கொண்டு வர்ற வேலையை இந்த ஏஐ டூல் வந்து பண்ணும். ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிளாஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நோட்ஸ் எடுக்கிற அந்த ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐ டூல் வந்து உங்களுக்காக செய்யும். ஸோ கண்டிப்பாக இந்த ஏஐ டூலை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு அடுத்த முக்கியமான ஏஐ டூல் என்ன அப்படின்னா ஸ்டடி வைஸ், இல்லைன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா examgenerator.com அப்படிங்கிற இந்த ஏஐ டூலோட வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். இந்த ஏஐ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கலாம், இல்லைனா ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு அலுவலகத்தில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கலாம். உங்களுடைய ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை வந்து பார்த்தீங்கன்னா அசஸ் பண்ணுறதுக்கு இந்த ஏஐ டூல் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம் பேப்பர் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்களே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாமை வந்து நீங்கள் பேப்பரை வந்து க்ரியேட் பண்ணி அதற்கு நீங்கள் எக்ஸாம் ஆன்சர்ஸ் எழுதி அதை நீங்கள் அசஸ் வந்து பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த examgenerator.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வந்து இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ஒரு ஏஐ பேஸ்டில் தான் வந்து செயல்படுது. ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு 5 ஏஐ டூல்கள் குறித்து தான் பார்த்தோம். அடுத்த வீடியோக்களில் இன்னும் சில ஏஐ டூல்ஸை உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.